இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ராஜ்மால் நைட்டே ஊற வச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா ஊறியிருக்குன்னு. குட்டியாக இருந்துச்சு, இதில் பாதி தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இப்போ வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வைப்போம். போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிரும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. யாருங்க அப்படியே வெடிச்சு வந்திருக்கு. சுடுது, நல்லா வெந்துருச்சு. எப்படி வருது. இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். வாசமே பயங்கரமாக தூக்குது. இது ராஜ்மால் நல்லா அப்படியே கறி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு இந்த காய் பாருங்கள், இந்த விதை நல்லா அப்படி பெருசாக இருக்குது. இது ராஜ்மால்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், ஆனால் தமிழில் என்னன்னு தெரியல. சிவப்பு பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு பீன்ஸ் குழம்புக்கு தேவையான வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து 1/4 கிலோ வெங்காயம் வேணும். ஒரு பட்டை, 4 கிராம்பு, தேங்காய் 1/2 மூடி, இஞ்சி, வெள்ளைப்பூடு. இந்த ராஜ்மால் வந்து 1/4 கிலோ. இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டோம். வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை மட்டும் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயத்தையும் இந்த தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரலாம். வெங்காயம் ஆறினோருப்பா தான் அரைப்பேன். ஆறட்டும்.
இந்த சிவப்பு பீன்ஸை அடுப்பில் வச்சுக்கலாம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை இல்லாதனால நான் புதினா தலை போட்டுக்கிறேன். என்ன ஒரு கைப்பிடியா இல்லை எப்படி? ஒரு கைப்பிடி இல்லை, சும்மா ஒரு 5-6 இலை தான் இருந்துச்சு, அதனால் போட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எனக்கு டவுட்டு, இந்த கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொதிக்கிறதுக்கு நல்லா கொதிக்கணும்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வெங்காயத்தை ஊற்றலாம். இது இப்போ நல்லா கொதித்து வரணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் தாளிச்சிக்கலாம். இப்போ வடசட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்படி குழம்புல ஊற்றிடலாம். இது அப்படியே குழம்புல ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சுவையான சூப்பரான ராஜ்மால் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.